அன்பிற்கினியவர்களே, இனிய காலை வணக்கம். திருவிளையாடல் படம் எல்லாரும் பார்த்துருப்பீங்க. நான் இப்போ அந்த படத்தை சொன்னோன்னையும் எல்லாத்துக்கும் எந்த சீன் ஞாபகம் வருதுங்க? கண்டிப்பாக அந்த சேர்ந்தே இருப்பது, சேரக்கூடாதது, இந்த சீன் தானே எல்லாத்துக்கும் ஞாபகம் வருது. அந்த சீனில் நடிக்கிறதுக்கு நாகேஷ் ஐயா மறுத்துட்டாருங்களாம் முதல்ல. ஏன்னா நடிகர் திலகத்தோடு நடித்தேன் அப்படின்னா நான் கொஞ்சம் கூட எடுபட மாட்டேன் அப்படின்னு பயந்தாருங்களாம். ஆனாலும் அவரை வற்புறுத்தி அதில் நடிக்க வச்சுருக்குறாங்க. அந்த சீன் எடுத்தாச்சு, நடந்து முடிஞ்சிருச்சு. எல்லாரும் போய் எப்பவும் போல் சிவாஜி கணேசன் அவர் நடிகர் திலகம் இல்லைங்களா, பின்னிட்டார். எல்லோரும் போயிட்டு அவர் கை கொடுத்து அண்ணா சூப்பர்ண்ணா அப்படி சொல்லி எல்லோரும் வாழ்த்துறாங்க. அப்போது சிவாஜி கணேசன் ஐயா என்ன பண்ணுறாருன்னா, எல்லாத்தையும் நகர்த்திட்டு வழிவிடுங்க அப்படி சொல்லிட்டு நகர்த்திட்டு ஒரு ஓரமாக நின்றுட்டு இருந்த நாகேஷ்கிட்ட போய் கை கொடுத்து பின்னிட்டப்பா, அவ்வளவு அருமையாக இருந்தது உன்னுடைய நடிப்பு அப்படின்னு சொன்னாருங்களாம். நான் என்னண்ணா அப்படின்னு அவர் கேட்டாராம். அதுக்கு அவர் சொன்னாராம், நீ வேணால் எழுதி வச்சுக்கோ, இன்னும் 30 வருஷம் கழித்து இந்த படத்தை யார் பார்த்தாங்கனாலும் உன்னோட நடிப்பு மட்டும்தான் பேசும் அப்படின்னு சொன்னாருங்களாம். நிஜந்தானுங்களே. அப்போது அவர்கிட்ட கேட்டிருக்காங்க, எப்படி நடித்தீங்க அப்படின்னு மற்றவங்கெல்லாம் கேட்கும்போது அவர் சொன்னாருங்களாம், நான் தினமும் வாக்கிங் கபாலீஸ்வரர் கோயிலுக்கு குளத்துக்கிட்ட வாக்கிங் போவேன். அப்போ இந்த தருமிங்கிற கேரக்டரில் நான் நடிக்கணும்னு சொன்ன உடனேயுமே தன்னைத்தானே புலம்பிட்டு நடிக்கிற காட்சி அப்படின்னு சொன்னாங்க. அதனால் அங்கே குளத்துக்கிட்ட ஒரு பைத்தியக்காரன் தினமும் தனக்குத்தானே புலம்பிகிட்ருப்பான். அதை போய் தினமும் பார்ப்பேன் நான். அவங்ககிட்ட இருந்து தான் இந்த உடல் மொழி இது எல்லாமே நான் கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொன்னாருங்களாம். கற்றுக்கணும்னு ஆர்வம் இருந்ததுன்னா பைத்தியக்காரங்கிட்ட இருந்து கூட கற்றுக்கலாங்க. கற்றுக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டோன்னா நம்ம பக்கத்து வீட்டில் வள்ளுவனும் பாரதியும் இருந்தால் கூட கற்றுக்க முடியாதுங்க. எல்லா வயசுலேயும் எல்லாத்தையும் நிச்சயமாக நம்மளால் கற்றுக்க முடியுங்க. கற்றுக்கிறதுக்கு வயசோ எந்த ஒரு விஷயமுமோ நிச்சயமாக தடையே கிடையாதுங்க. நாளை சந்திப்போம் தொலைமையிலே. மகிழ்வுடன் விஸ்டம் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி செய்யாற்றை வென்றான்.